ஈரான் யுத்தம் அதுல வெல்ல முடியல அப்படிங்கிறது ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு, ட்ரம்ப்புக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா ட்ரம்ப் நம்பி இருக்கக்கூடிய ஒரே காடு, அதை மையமா வச்சு அவர் நகர்றாரு. அந்த காடை மையமா வச்சு ஈரான் தன்னை பலப்படுத்திக்க அசுர வேகத்துல காய்கள் நகர்த்துது. அதுதான் விரிவா பார்க்க போறோம். இந்த விவகாரத்துல ட்ரம்ப்பே ஏமாந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்றார்கள். பாவம் அவரே என்ன பண்ணுவாரு? நிம்மதியா சோறு திங்கலாம் அப்படின்னு போன இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தி புட்டாய்ங்க. பத்தாக்குறைக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் முதல்ல ஜேடி வான்ஸ கடத்திட்டு போயிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் தான் இவர் ஆற அமர இவர காப்பாத்தி கூட்டிட்டு போறாய்ங்க. ஒருவேளை ஜேடி வான்ஸ் தான் அடுத்த பிரசிடென்ட், அடுத்த 5 வருஷத்துல வராட்டி அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல வருவார்ல, இப்பவே அவரோட செல்வாக்கு கூடி போச்சோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார்கள். அது உள்ளூர் அரசியல். வேற பக்கம் வேற மாதிரி விரிவா பார்ப்போம். இப்ப ஈரான் விவகாரத்துக்கு வருவோம். ட்ரம்ப் நம்பி இருக்கிறது என்ன? ஒண்ணே ஒண்ணுதான். இந்த பக்கம் பிளாக்கேட வலுவா பண்ணிப்புட்டோம், நம்ம ஜெயிச்சுப்புட்டோம். காரணம் என்ன? காட் தீவுல இருக்கக்கூடிய பெரிய அளவு ஸ்டோரேஜ்லாம் ரீஃபில் பண்ண முடியாது. 1. 2வது அப்படிங்கிறது இவர்களோட ஃபினான்ஷியல் நடமாட்டத்த குறைக்கலாம். 3வது தான் ரொம்ப முக்கியமானது. இத நம்ம பெரிய அளவு சண்டை போட்டு செய்ய தேவையில்ல. ஓரமா கடல்ல நின்னுக்கிட்டாலே போதும். நம்மள மீறி 1, 2 கப்பல் போகும். 10ம் போறதுக்கு வாய்ப்பில்ல. இதத்தான் அவரு ஸ்ட்ராங்கா நம்புறாரு. இது உண்மையும் கூட. ஒரு வலுவான ராணுவ தியரி தான். பிராக்டிகலாவும் அது யூஸ்ஃபுல்லா முடியும். எது? அமெரிக்காவுக்கு மைலேஜா முடியும். இதே ஈரானு கையில எடுத்துக்கிச்சு. காரணம் நாட்கள் செல்ல செல்ல அவர்களால 10 கப்பல் விட முடியாது. அதே சமயம் 2 4ஆ மாத்தலாம், 6ஆ மாத்தலாம். ஆனா ஈரான பலப்படுத்திக்கிட்டே போலாம். உதாரணத்துக்கு ஏற்கனவே ஆட்கள் அசுர வேகத்துல எடுத்து ஈரான் ராணுவம் ரீஃபில் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. எது? வீரர்களோட எண்ணிக்கை. ஆயுத பலம் அப்படிங்கிறது கணிசமா கூடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்து முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட கூட்டாளிக தான். ஜிசிசி நாடுகள் தான். இப்ப தாக்குதல் இல்ல. ஆனா வருங்காலங்கள்ல தாக்குதல் வருமா அப்படின்னு கேட்டா தெரியல. இந்த இப்ப இல்ல அப்படிங்கிறது ஒரு நிம்மதி. ஆனா வருங்காலத்துல தாக்குதல் வருமா வராதான்னு தெரியாதனால பெரிய அளவு இன்வெஸ்ட்மென்ட்டுகள் உள்ளுக்குள்ள பம்ப் ஆக மாட்டேங்குது. இது அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய தலைவலி. பெரிய அளவு ஆயில் அவுட்புட்டையும் வெளில எடுத்துட்டு போ முடியல. இன்வெஸ்ட்மென்ட்டுகளும் உள்ள வர முடியல. ஏறக்குறைய இப்ப இவர்கள் தான் உண்மையான முழு சோக் பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டார்கள். நாட்கள் சென்றுகிட்டே இருக்கும். தாக்கு பிடிப்பார்கள். நாடு ஒண்ணும் நாசமா போறது கிடையாது அந்த நாடுகள். ஆனா அதே சமயம் பெரிய அளவுல எந்த ரெவென்யூ இல்லாம, எந்த பிளானிங் இல்லாம ஒவ்வொரு நாளும் அசுர வேகத்துல பிளானிங் பண்ணி வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாடு, அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்ச நாள் பேசாம உட்காரு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே கோவிட்ல உட்கார்ந்தார்கள். ஆனா கூட துணைக்கு ஒட்டுமொத்த உலகமும் உட்கார்ந்துச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அப்படியா அப்படின்னு கேட்டா, அவன் அவன் பிஸியா இருக்காங்க. இவனுங்க மட்டும் பேசாம உட்கார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. இது அமெரிக்காவ பிரஷர் பண்ணுது. நல்லாவே பிரஷர் பண்ணுது. அதனால தான் பாகிஸ்தானுக்கு ஈரான் போகுது. ஈரானோட கால்குலேஷனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தானுக்கு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் போறார். அதே சமயம் அங்க ட்ரம்ப் தன்னோட ஆட்கள அனுப்பாம கேன்சல் பண்றார். திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்ட்டேல்ல நான் உடனே கிளம்புறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் ஓமானுக்கு கிளம்பி வந்தது. ஏன்னா இங்க தான் பிரஷர் கிரியேட் ஆயிருச்சுல. இவர்கள் அமெரிக்கா கிட்ட சீக்கிரம் இந்த படத்த முடிச்சு விடுயா. நீ பாட்டு எங்க மேல தாக்குதல் நடக்கல அப்படின்னு ஹாயா திரியாத. ஏறக்குறைய தாக்குதல் நடக்கல. அது எந்த அளவு உண்மையோ, அதே அளவு எதார்த்தமான உண்மை. தாக்குதல் நடக்கும்போது எப்படி எங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருந்துச்சோ, அதே லெவல்ல தான் இருக்கோம். இது மாறணும் அப்படின்னா பிரச்சனைய முடிக்கணும். முதல்ல நீ பிரச்சனைய முடி அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் பிரஷர் குடுக்கிறார்கள். இது இப்ப தெளிவாவே விளையாட ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல தான் டக்குன்னு ரஷ்யாவுக்கு பயணம் ஆகுறார்கள். ஓமான்ல இருந்து ரஷ்யா ஸ்டாப்பிங். ஏன்? ஆட்டோமேட்டிக்கா ஆயுத பலத்த கணிசமா இன்னமும் இன்கிரீஸ் பண்ண உலகளாவிய பிரஷர அமெரிக்காவுக்கு போட முடியாது. அது யாராலயும் முடியாது. இந்த கிரவுண்ட்ல ஈரான சுத்தி உள்ள கிரவுண்ட்ல அவர்கள் நல்ல வலுவா பிரஷர கிரியேட் பண்றார்கள். அமெரிக்காவோட ஃபார்முலாவ யூஸ் பண்ணியே. அமெரிக்கா இவ்வளவு நாள் ட்ரம்ப் ஜிசிசி நாடுகள் கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஈரான் உங்களை தாக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. ஈரானை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஈரானை வழிக்கு கொண்டு வந்துருவேன். அமைதியா இருங்க அப்படிங்கிறதான். அவர்களும் நம்பினார்கள். ஆனா இப்ப பினான்சியலா முடக்குது நாட்டை அப்படிங்கிற பிரஷர் கிரியேட் ஆகுது. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு ஈரான் களத்துக்குள்ள வராங்க. எது? எ- ட்ரம்ப் ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் கிளம்புறேன்ப்பா ஓமனுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அடுத்து ரஷ்யாவுக்கும் போயிட்டார்கள். ட்ரம்ப்ப பொறுத்தவரை, "நீ ரஷ்யாவுக்கு போ, இல்ல நிலவுக்கு கூட போ. திருப்பி பேச்சுவார்த்தை வேணும். திருப்பி இந்த விவகாரத்த முடிக்கணும் அப்படின்னா, ஒத்த ஃபோன் போடு. மொத்த டீமும் பாகிஸ்தானுக்கு வந்து நின்றுவோம்" அப்படின்னு சொல்றாரு. நிக்கிறது சரி. அதுக்கப்புறம் அத பத்தி அவர் பேசல.
இதுக்கு நடுவுல தான் ஈரான் புதுசா ஒரு விவகாரத்த அடிச்சு கொண்டு வருது. அதாவது ஏற்கனவே சில நார்ம்ஸ் எல்லாம் வச்சு தான் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் தூக்கி வீசிருச்சு ஈரான். ஈரான் முதல்ல பேச்சுவார்த்தையில உட்கார்றோமா, உட்கார்ந்த உடனே நீ என்ன பண்ணணும்? எங்கள தாக்கவே மாட்டோம். அதாவது இனிமேல் ஈரான தாக்க மாட்டோம். கூட சேர்த்துட்டாங்க இந்த தடவ. லெபனானையும் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் குடுக்குறேன். குடுத்துட்டு நம்ம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்னென்ன பேசணும்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். களத்துல இது ரியாக்ட் ஆகுதா? அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவோம். அதாவது தாக்க மாட்டேன் அப்படின்னா கப்பல்லாம் எடுத்துட்டு ஓடிரு. நீ தான் தாக்க போறது இல்லல்ல. வழக்கமான உன் பேஸ்கள் இருக்கட்டும். இப்ப அசுர வேகத்துல 2 கப்பல், 3 கப்பல்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு ஓடிரு அப்படிங்கிறார்கள். எது பேச்சுவார்த்தையில உட்காரும்போதே ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அமெரிக்காவுக்கு அவுட்டு. செய்ய மாட்டான். செஞ்சா தான் 2வது லெவல் பேச்சு அப்படின்னு ஈரான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருச்சு. இப்ப அமெரிக்க போர்க்கப்பல்கள் பூரா திரும்பி போணும். அட்லீஸ்ட் பாதி வழியிலயாச்சும் மாறி ரூட் எடுத்து நிக்கணும். ட்ரம்ப் செய்வாரா அப்படின்னு கேட்டா, செய்யறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கப்பலுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ்ன்னு ஏதாச்சும் ஒரு பேஸ்ல தூக்கிட்டு போய் நிறுத்திருவாய்ங்க. திருப்பி இம்மீடியட்டா கொண்டு வந்துரலாம். அமெரிக்காவுக்கு கொண்டு போகணுங்கிற தேவையில்ல. அதனால செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா 2வது விவகாரம் அப்படிங்கிறது, இப்படி நடந்தோனே இம்மீடியட்டா ஈரானும், ஓமானும் பேசி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ ஏதோ ஒரு டீலிங்ல தொறக்கிறது. ஏதோ ஒரு டிக்கெட் கூப்பன் மாரி விட்டு, இந்த டாரிஃப்ல பயணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாவே அவர்கள் முடிவு பண்ணி செஞ்சுருவார்கள். இங்க அமெரிக்காவுக்கு வேலையே இல்ல. நாங்க 2 பேரும் செஞ்சுக்கிறோம். டோல நாங்க உருவாக்கிக்கிறோம். நாங்க பங்கு பிரிச்சுக்கிறோம். எல்லா கப்பல்களும் போட்டும் அப்படின்ட்டார்கள். இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா அப்படின்னா தெரியல. அவனுங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி பேசுற ஆட்கள். இந்த 2வது பாயிண்ட்ட கேட்கவும் மண்டை சூடேறிரும். பாயிண்ட்டுக்கே திங்கு திங்குன்னு குதிப்பாய்ங்க. அது ஒரு பக்கம். ஆனா இப்படி ஈரான் கொண்டு போகுது. இதுக்கு அடுத்து தான் இது 2மே கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா, இது 2 கிளியர் ஆயிருச்சுனாலே ஈரான் படு ஃப்ரீ தான். ஏன்னா ஆயுத பலத்த குறைக்கிறார்கள். அமெரிக்கா அந்த ரீஜன்ல இருந்து தன்னோட ஆர்மாடாவெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாய்ங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ டோட்டலா ரீஜனல் பேர்ல ஏற்கனவே எவன் ஆப்பரேட் பண்ணிட்டு இருந்தான், அவனே ஆப்பரேட் பண்ண போறான். முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த கட்டமா நியூக்ளியர பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அந்த நியூக்ளியர் பத்தி பேசி உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பேச்சுவார்த்தை போதே பேரலரா ரஷ்டைடு எப்படி, எவ்வளவு, என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பேசிக்குவோம் அப்படின்ட்டார்கள். இது ஈரானுக்கு இது அருமையான மைலேஜ் தான். ட்ரம்ப்புமே இத விட்டு குடுத்து போலாம் அப்படின்னா, இதுல அப்படியே அவருக்கு தேவையான ஜிக்ஜாக் மைலேஜ எடுத்துக்கலாம். ஆனா ட்ரம்ப் ஒத்துக்குவாரா? அமெரிக்கா ஒத்துக்குமா? அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா சிஸ்டம் இத அனுமதிக்காது. ட்ரம்ப்போட மனசும் அனுமதிக்காது. அப்ப சண்டை இருக்கா அப்படின்னு கேட்டா, அது ஜிசிசி நாடுகள் எம்புட்டு பிரஷர அமெரிக்காவுக்கு குடுத்து வழிக்கு கொண்டு வர முடியுமோ, அத பொறுத்து தான் இந்த விவகாரம் ஓடும். ஆனா ட்ரம்ப்போட பிளான் படு ஃபெயிலியர். அவர் என்ன நெனச்சாரு? ஆட்டோமேட்டிக்கா கடல் முற்றுகை அப்படிங்கிறது ஈரான வழிக்கு கொண்டு வந்துரும் அப்படின்னு நெனச்சாரு. கடல் முற்றுகையிலே நீ இரு. அப்ப எனக்கு தாக்குதல் பயம் கிடையாது. நான் பாட்டு பேரலரா எல்லா விவகாரத்தையும் டைட் பண்ணி என்னோட ஸ்ட்ராங் ஹோல்ட இன்னமும் விரிவுபடுத்துறேன் பாருன்னு செஞ்சு காட்டிட்டார்கள். இந்த ட்ரம்ப்போட பிளான் சொதப்புனதுக்கு அப்புறம் ட்ரம்ப் ஒரு பிளான் போடுவார்ல, அதுக்கு அடுத்து தான் இந்த ஆட்டம் எந்த திசைக்கு போகுதுன்னு கரெக்ட்டா சொல்ல முடியும். இப்போதைக்கு கரையேறுற மாரி தெரியல.